ஹம்மு ஹார்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இன்றைக்கி முடக்கத்தான் தலை நன்மைகளை பற்றி நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோங்க. இதுங்க முடக்கத்தான் செடி நாங்கள் மாடியில் வளர்த்துருக்குறோம். போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த முடக்கத்தான் வந்து வெயில் நாளத்தில் நிறைய இடத்துல விற்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானே கை கால் வலிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்கேயோ கடைங்களில் போய் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை நாங்கள் பிச்சிட்ருக்கிறப்போ ஒரு 5 இது வேறு இதோட செடி இருந்துச்சு. உடனே அதை எங்கள் பாப்பா எடுத்து கொண்டு போய் மாடியில் அந்த செடியை நட்டு வச்சுட்டாங்க. 5 செடியில் 3 செடி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நாங்கள் இந்த முடக்கத்தான் வச்சு 4 மாதம் ஆச்சு. உங்களுக்கு 4 மாதம் ஆயிடுச்சு. நல்லா செடி வளர்ந்துச்சு. வாரத்தில் 2 திருப்பு இந்த நான் செடியை வெட்டி நான் சூப்பு வச்சு கம்பல்சரி குடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கை கால் எல்லாம் நல்லா வலிக்காமல் இருக்கும். முடக்கத்தான் சூப்போட நன்மைகள் இன்றைக்கி நாங்கள் வெட்டி இதோட தோசை, அடை மாவு தோசை, நார்மல் தோசை, சூப்பு, துவையலை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நம்ம அடை மாவில் வந்து எப்பொழுதும் போல் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அரிசி எப்பொழுதும் போல் அடக்கி ஆட்டிட்டு இந்த இலையோட மிக்சியில் அரைச்சி அந்த அடை மாவில் வந்து கலந்துக்கோங்க. எப்பொழுதும் போல் நம்ம அடக்கி வறுக்கிற இது பொன்னரமாக செங்கலோடி வர மாரி ஆனியன் ஆட் பண்ணி அடை ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் நார்மலாக நம்ம தோசை மாவில் தான் முடக்கத்தான் தோசை ஊற்றிருக்கிறேன். மிக்சியில் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 20 தலை போட்டு மிக்சியில் அடித்து நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வெட்டி வானல் அப்படியே பொன்னிறமாக வர மாரி உங்களுக்கு எடுத்து தோசை மாவில் ஆட் பண்ணி தோசை ஊற்றிருக்கிறேன். இந்த தண்டையும் இந்த இலையும் 1-2மா மிக்சியில் உரலில் இடித்து சூப்பு வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தண்டையும் இன்றைக்கி சூப்பு வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம இட்லி மாவில் தான் முடக்கத்தான் ஆட் பண்ணி இன்றைக்கி தோசைக்கு வச்சுருக்கேன். இது வந்து அந்த தண்டு, இது சூப்பு, இது வந்து துவையல் வந்து இலையையும் பூண்டு, இஞ்சி, மிளகா எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் புளிக்காது. இந்த ஆயில் வந்து முடக்கத்தான் ஆயில் இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி அண்ணாமலை நகரில் விற்கிது. இது கம்பெனி பேர் எதுவுமே போடலை, முடக்கத்தான் ஆயில். இது வந்து நான் 4-5 பேத்துக்கு நானே வாங்கியிருக்கிறேங்க. நல்லா கை காலுக்கு நைட்டு தூங்குறப்ப நல்லா இந்த எண்ணெயை தடவி நல்லா கை காலில் மெட்டி இழுத்திங்கன்னா நல்லா இருக்குது. நரம்பு கீழே காலில் சுண்டி இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.